கோவையில் காணாமல் போன 16 வயது சிறுமி காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கோவையில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் இன்ஸ்டாகிராமில் ஒருவருடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்ததாகவும் இதனை அவரது தாய் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நேற்று இரவு சிறுமி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் காவல்துறையில் புகார் செய்துள்ளனர். இது தொடர்பாக ரத்தினபுரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கோவையில் காணாமல் போன சிறுமி திருப்பூர் வெள்ளக்கோயில் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கோரிக்கைகள் நிறைவேறாததால் திருப்பூரில் டாஸ்மாக் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில் நாளொன்றுக்கு ரூபாய் 2 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் காலிபாட்டில் பைக் பேக் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மூடப்பட்ட கடைகளின் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும், இரவு நேரத்தில் கணக்குகளை சரிபார்க்க கூடுதல் அவகாசம் தர வேண்டும் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் மனு அளித்திருந்தனர். இதற்கான கெடு முடிந்தும் அரசிடமிருந்து அறிவிப்பு வராததால் மாவட்டத்தில் உள்ள 197 கடைகளையும் பூட்டி சாவியை மண்டல அலுவலகத்தில் ஒப்படைக்க முயன்றதோடு இன்று காலையிலிருந்து வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் வேலை நிறுத்தம் தொடர்வதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுக்கு விரைவில் தீர்வு காண முடியவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த கடையடைப்பு போராட்டம் தொடரும். அதிகாரிகள் மட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அதிகாரி மட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப அதிகாரி மட்டத்துல இது 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டைம் வேணும்னு. அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்தாங்கிறது எங்களுக்கு இப்ப வரைக்கும் ரிப்ளை ஆகலைங்க. வருவாய் இழப்பு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு சுமார் 1.5 கோடியில இருந்து 2 கோடி ரூபாய் அரசு வருமான இழப்பு ஏற்படும். ஊழியர்கள் எத்தனை பேர் ஸ்ட்ரைக்ல? சார் சுமார் ஒரு 1100 பேர்கிட்ட நாங்க அனைத்து கடையுமே வந்திருக்கிறோம். இப்ப இது இவங்க தீர்வு சொல்ற வரைக்கும் காலவரையற்ற காலவரைமுறையற்ற கடையெடுப்பு போராட்டம் நடைபெறும். எல்லாமே 197 கடையுமே லாக் ஆகுது. அரியமங்கலம் குப்பைகளை ரூபாய் 40 கோடி டெண்டர் முறையில் அகற்றுவதற்கு பதிலாக ரூபாய் 30 கோடியில் கைவிடப்பட்ட குவாரிகளில் கொட்டி நிரப்பலாம் என தாவேக சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட அரியமங்கலம் குப்பை கிடங்கால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளுக்கு நிரந்தர தீர்வு காண கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் திருவெரும்பூர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் இக்கிடங்கில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயோமையின் திட்டத்திற்காக ரூபாய் 40 கோடி டெண்டர் விடுவதை தவிர்த்து துவாக்குடி பகுதியில் உள்ள 1000 அடி ஆழமுள்ள கைவிடப்பட்ட பாறைக்குழிகளில் குப்பைகளை கொட்டினால் ரூபாய் 30 கோடியில் செலவு மிச்சமாவதுடன் குவாரிகளும் மூடப்பட்டு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இங்க எவ்வளவு மோசமா இருக்கு, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இது மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நெருக்கடியா வாழக்கூடிய இந்த பகுதி, மக்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்க சுகாதார கேடை விட மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. அந்த குப்பை எப்படி ஊடுருவாது, நீங்க நிலத்தடி பாதிக்கணும் பாதிக்காது. ஏன்னா பாறை சுத்தி பாத்தீங்கன்னா பாறை இருக்கு, பாறையை தாண்டி எந்த பாறையை பொத்துக்கிட்டு இந்த குப்பை போய் எந்த நிலத்தடி நீரையும் பாதிக்க போறதில்லை. அதனால இதுக்கு ஒரே தீர்வு இந்த குப்பையை பூரா அகற்றுவது மட்டும்தான். அப்ப இந்த குப்பை கிடங்குல இருக்கு இந்த குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுனால 2 தீர்வு ஒண்ணு வரும். அங்க மனித உயிர்களும் கால்நடைகளும் பாதிக்காம இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா இங்க சுகாதார கேடு இல்லாம இருக்கும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா இது காலம் கடத்த போறதில்ல. மாநகராட்சி கமிஷனர்ட்டையும் பேசிட்டேன், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் இது சம்பந்தமா பேசியிருக்கேன். இதை டயத்தை கொடுக்காம இமிடியட்டா முடிவெடுத்து இதை காலம் கடத்தி கொண்டு போகாம இது கண்டிப்பா உடனடி தீர்வு எடுக்கப்படும். அதிமுக எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க மனு நிலுவையில் உள்ளபோது அவர்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் பிரபாகர் ஏற்றிருப்பது நீதி பரிபாலனத்திற்கு முரண்பட்ட செயல் என முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தெரிவித்துள்ளார். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கார் சாகுபடிக்காக ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன் அதிமுக கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு அளித்த மனு நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியதோடு அதற்குள் எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்களை சபாநாயகர் ஏற்றிருப்பது நீதிக்கு உகந்ததல்ல என்று விமர்சித்தார்.
மேலும் சபாநாயகரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுக முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் நீதி பரிபாலனம் பண்ணதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்காங்க நீதிமன்ற அந்த ஒரு ஸ்பீக்கர். ஆனால் அதே அவர் அந்த ஹவுஸும் இல்லை. அதே நேரத்தில் அவர் வந்து அதிகாரியாக இருந்து செயல்படுறதுக்கு ஒரு இது இருக்குது. ரெண்டு இதில் ஒரு இதில் வந்து அவர் வாங்கிட்டார், டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு கொடுத்த மனுவை, எடப்பாடி கொடுத்த மனுவை வாங்கி அவர்கிட்ட தான் பொசிஷன் இருக்குது. அவர் அதில் வந்து அவர் தீர்ப்பு எழுதணும், சொல்லக்கூடிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். ஏற்றுக்கலன்னு சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்காரு. அதே நேரத்தில் இவங்ககிட்ட வாங்கி அவங்க வந்து ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னாக்க அப்போ அதில் உள்ள தீர்ப்பு என்ன ஆச்சு? அது அவர்கிட்ட தானே பெண்டிங்கில் இருக்கு. இரு தரப்பா இருக்கும்போது யாருடைய கொரோனாவை அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு நிச்சயமா அது வந்து பார்ட்டியுடைய தலைமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.